ஹலோ, வணக்கம், மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்களோ? அது கிளைமேட்டெல்லாம் இது கூலாக இருக்குல்ல, மழை வந்துச்சு. குறிப்பாக சில குளிர்காலங்கள், சில மாதங்களில் அதிக குளிர் கிளைமேட்டு வருது. சில மாதங்களில் அதிக வெப்பம், உஷ்ணம் வருகிறது. பாருங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்ன நம்ம அதிக உஷ்ணத்தால் வாடிக்கொண்டு இருந்தோம். அதிகபட்சமாக 40 டிகிரி கூட வந்திருக்குது. ஆனால் சில மாதங்களில், குளிர் மாதங்களில் லோ டெம்பரேச்சர், அதெல்லாம் ஈவன் 10-15 டெம்பரேச்சர்லாம் கூட வந்திருக்குது. ஏன் அது அப்படி வருது? ஏன் குளிர்காலம் வருது, ஏன் வெயில் காலம் வருது அப்படின்ட்டு நான் ஆராய்ஞ்சதில் ஒரு கற்பனை. நான் பல விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். சயின்ஸ் விஷயமாக பேசியிருக்கிறேன், ரீசர்ச்சை பற்றி பேசியிருக்கிறேன், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆகாய ஆராய்ச்சியை பற்றி பார்த்துக்கிறேன், சூரியனை பற்றி பேசியிருக்கிறேன், நட்சத்திரங்களை பற்றி பேசியிருக்கிறேன், பல கிரகங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன். எல்லாம் என்னுடைய கற்பனை, எல்லாமே என்னுடைய கற்பனை. அது உண்மையாகவே அப்படி இருக்கலாம் என்று தோன்றுகிறது எனக்கு. நான் சில சமயத்தில் அடித்து சொல்வேன், நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஆராய்ச்சி வருங்காலத்தில் அது தெரிய வரும். இப்போ பாருங்க, இந்த குளிர்காலம் வருதுன்னா பர்டிகுலராக ஒரு 2-3 மாதம் ஏன் அப்படி வருதுன்னா, நம்ம சூரியனை நெருங்கி இருக்கிறோம். சூரியனை நெருங்கி இருந்தால் குளிர் வருதா? என்ன சார், சூரியன் கிட்ட வந்துச்சுன்னா நம்மளால் வெந்துடுவோமே, தீஞ்சு போடுவோமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி இல்லை. என்னுடைய ஆராய்ச்சி பிரகாரம் நம்ம எப்போ சூரியனுக்கு கிட்ட போகிறோமோ அப்போ குளிராக இருக்கும். எப்போ சூரியனை விட்டு நம்ம விலகி இருக்கிறோமோ, சூரியன் எப்போ மேலே இருக்குதோ, இடைவெளி அதிகமாக இருக்கிறதோ, அப்போது உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். இது என்னுடைய ஆராய்ச்சி. என்னுடைய ஆராய்ச்சிக்கு ஆதாரங்களெல்லாம் என்னால் கொடுக்க முடியும். எல்லாம் கற்பனை. இப்போ ஏன் இந்த சில மாதங்களில் குளிர்துன்னா, நம்ம சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். இந்த சூரியனை நம்ம உலகம் சுற்றிட்டு வரும்போது இந்த ஓப்லாங் சூரியனை கிட்ட வந்து தூரமாக போயிட்டு அப்படி வருது. எப்போ நம்ம சூரியனுக்கு கிட்ட போகிறோமோ அப்போது அதிக குளிர் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பகல் நேரங்களில் நம்ம சூரியனை விட்டு விலகி இருக்கிறோம். சூரியன் நம்ம அதிக தூரத்தில் இருக்கிறது, அப்பொழுது உஷ்ணமாக இருக்கிறது. மாலை நேரத்திலும் காலை நேரத்திலும் பாருங்கள், நாம் இந்த ஓப்லாங் முட்டை வடிவத்தில் போகும்போது சூரியனுக்கு நெருக்கமாக போகிறோம். அது எப்படி நெருக்கமாக போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பொருள் பெரிதாக காணப்பட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பொருளுக்கு நம்ம கிட்ட இருக்கிறோம். கிட்ட இருந்தால் தான் அந்த பொருள் பெருசாக தெரியுது. நம்ம விலகி இருந்தால் அந்த பொருள் சின்னதாக தெரியும். அப்போ தூரத்தில் இருக்கு பொருள் படும். இந்த ஆதாரத்தின் இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்.
இந்த குளிர்காலத்தில் நம்ம சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். வெயில் காலத்தில் சூரியனுக்கு இடைவெளி, சூரியனுக்கும் உலகத்துக்கும் இடைவெளி ஜாஸ்தியமாக இருக்குது. அதனால தான் அது சூரியன் சின்னதாக இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட டெம்பரேச்சர் 35, 40, 45 இந்த அளவுக்கெல்லாம் போகுது. நம்ம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, போன 2-3 மாதத்துக்கு முன்னே நம்ம வெயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் அந்த சூரியன் நம்மளை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது. அதுதான் காரணம். இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோகளில் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம், நம்ப முடியாததாக இருக்கலாம். அது எப்படி சூரியனுக்கு கிட்ட போகும்போது குளிராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க? நெருப்பு கிட்ட போனாக்கா நம்ம குளிராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவீங்களா? இது என்னுடைய ஆராய்ச்சி பிரகாரம் நான் சொல்கிறேன். காலம் அதற்கு பதில் சொல்லும். காத்திருந்து பாருங்கள். நம்ம பார்க்க மாட்டோம். என்னுடைய ரெக்கார்டெல்லாம் இருக்கும். ஒரு காலத்து மனிதர்கள் பேசுவார்கள். என்னுடைய பெயர் அப்போது வெளியே வரும். பார்ப்போம். வணக்கம்.